நண்பர்களே, தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் அசோசியேஷன் சங்கத்தின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதில் 3/1/2024 மற்றும் 31/3/2024 எந்தெந்த பிளாஸ்டிக்குகளுக்கு தடை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒரு விரிவான உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் எங்கள் சிறு வணிகர்களிடம் பிளாஸ்டிக் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, பறிமுதல் செய்கிறோம் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினால் பரவாயில்லை, எதையுமே அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்கள் உடனே அபராதம் போடுகிறார்கள், பறிமுதல் செய்கிறார்கள். இப்படி அடாவடித்தனமாக சென்னை மாநகராட்சி மூலம் நடந்து கொள்கிறார்கள். அதே போல் இப்பொழுது என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, தெருவில் காலையில் 9 மணிக்கு ஒருத்தர் போய் கடை திறந்தாருன்னா 9 மணிக்கே போய் நிற்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு ஏமாறுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அபராதம் போடுறாங்க. 500லேருந்து 5000 வரைக்கும் அபராதம் போடுறாங்க. உதாரணத்துக்கு மதுரை வாயலில் ஒரு 2 வீலர் பழுது பார்க்கக்கூடிய கடை, அது முன்னாடி 2 வீலர் நிப்பாட்டி வச்சுருந்ததுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு 2 வீலர் ரோட்டில் பழுது பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல. அது அவங்க சட்டத்திலே வராது, நீங்கள் கூட விசாரிக்கலாம். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் வணிகர்கள் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் என்போர்ஸ்மெண்ட் வந்து பணம் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்கங்கிற புகாரை வாங்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம். எங்களுடைய உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி எந்த தேதியில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரியப்படுத்த இருக்கிறோம். அதே போல் இப்பொழுது மத்திய அரசு வாடகை கட்டிடத்துக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் வாங்கிட்டதா தகவல் வருது. ஆனால் தகவல் பெறப்பட்டதா, ஒப்புதல் பெறப்பட்டதா, அதை தள்ளுபடி செய்கிறார்களா இல்லையா என்பதை மத்திய அரசு உடனடியாக அரசாணை வெளியிட்டு வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும்.